மேடைக்கு வரவும் அதே மாதிரி விதாத் சார் உங்களை ரேவதினாரு, அதுவாது பொருந்தும். ரொம்ப அப்படி ஒன்றும் தொடரல, முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ரேவதியா இருக்க விரும்புறீங்களா, ரம்பாவா இருக்க விரும்புறீங்களா, இல்லை வாணி போஜனாவே இருக்க விரும்புறேன்? எதுக்கு அந்த ரம்பா சொன்னா ஒரு அது அவர் சப்போர்ட் பண்ணி எப்பவுமே வாணியோட ஃபேன் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சார் வாணி சார் சொல்லிட்டே இருப்பாரு. நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக என்னங்க இது ரம்பா சார் நான் அவரை கிண்டல் பண்றதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசுனேன். படத்துல டேரக்டர் சார் வாணி போஜன் உங்களுக்கு ரெண்டு பேரும் யாரும் கொஸ்டின் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா நம்ம வாணி போஜனுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணலான்ட்டு. ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும்? அது ஒன்று. விதாத் சார் கொடுத்தீங்க ரிகர்சல், ஆடிஷன். என்னன்னா இப்போ வந்து நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து எங்கள் ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஸோ அது இருந்தா இல்லை சார், நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார், எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன். எனக்கு நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது. அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா, ஏன்னா அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல, குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தது, எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. அவர் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி என்னம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார். எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒன்று ஆடிஷன் கூப்பிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு. அப்போ வந்து நான் சொல்கிறது, நான் எங்கே வேணால் அது பெருமையாக சொல்லுவேன். டெலிவிஷன் 5 வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். அது வந்து சினிமா நடிச்சா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம். பட் சீரியலேருந்து வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன், நல்லா அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேனான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டுருங்க. இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில், அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு, நான் போனேன் சார். இதில் வைக்கல. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன். அதில் அடவுகள் நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து அடவுகள் இதில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அடவுகள் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது. அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம், முறையாக கற்றுக்கிட்டோம். ஆனால் படத்தில் இல்லை. அது நீளம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த படத்தில் இல்லை. அந்த பாடல் அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலேயே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டேன். சார் நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க. அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு வேற சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். தரவுகள் சரியாக இருந்தது, நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க, பெரியவங்க வைஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோர்ட்டில் சீருடையோட அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில இதை சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன? பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு, அவன் தான் அவன் கேட்க முடியும். அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம். அது அதனால நீட் நீ எதிர் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து அஞ்சாமைன்னு வச்சிருக்கீங்க. அது லாஸ்ட் ட்ரைலர்ல டைலாக் ஒன்று வருது. ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினாக. ஸோ நம்மளுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்குது, நம்மளை அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சீருடையோட, ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்னைக்கு கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே. பட் ஆனால் உங்கள் படத்தில் சீருடையோட ஐடி கார்டோட அவன் நிற்கிறான். அது வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது, படத்தில். ஆக்சுவலாக அந்த படம் நீட் வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா. அந்த கேள்விகள் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்கு. அது வந்து ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான். ஸோ அது வந்து எதிர்ப்பு படமும் ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவும் இது வந்து எதுவும் பண்ணிட போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம்.
அதில் எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம், ஆதரவு படம்னு அந்த படத்து மேலே நம்ம ஒரு 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 அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சார், நீங்கள் ஏதோ அநியாயம் இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி. அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்தி சுருள்னு ஒன்று போடுவாங்க, நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் படம் போடுவாங்க. படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமே என்ன இருக்குன்னா, இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் பொய், கற்பனை பொய் தானே, அதை சொல்லிகிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து 2010 இன்டர்வியூ டெல்லியில் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது நியூஸஸ் எல்லாம். அப்போது விஷயங்கள் நடக்குது. அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்லுது? நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க. பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியலன்றது சொல்கிறது. அவ்வளோதான் சார். விதார் சார், ஒரே கேள்வி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ. ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அது ஈர்க்கப்பட்டலாம் அவ்வளோ நல்ல படம். நாங்கள் பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். கேளுங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன லைனை வச்சு வர மலையாள படங்களை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. நம்ம இவ்வளோ வழியோட இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறோம், ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதையே இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். 5வது 6வது படிக்கும்போது 8வது வரைக்கும் அப்போல்லாம் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம். உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை. அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அப்பா கூட போவேன். அப்போ போகும்போது முதல் சந்தையில் 10-15 பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி 2 ரூபா ஒரு கிளாஸு. இது 2 அணா 1 அணாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து 2 ரூபாய்க்கு அந்த கிலோ சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு குடிச்சிட்டு வரோம். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான், நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க, இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான், சீந்து போயிடுன்ட்டு இவன்லாம் கூவி விற்கிறான்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது, அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது, சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம். அப்போ அவர் சொல்லுவார், நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி தான்பா செய்யணும், கெட்ட விஷயம் தானாகவே போயிடும். கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம், நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி. ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணும்னா ஈஸியாக போயிடும். நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்ததா இல்லையான்றது நீ 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சரி. டேரக்டர் சார் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா. நான் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் வந்து உலகாவிய இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் 4th சரிங்களா, 4ஆம் தேதி ரிசல்ட்டு. தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவதுங்க, நான் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான். கூவி தான் அதை வித்தாக்கணும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. டேரக்டர் ஆக்சுவலாக டேரக்டர் இதில் வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க, அவர்கிட்ட மன்னிப்பார கேட்டீங்க. இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா? தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது, பண்ணியிருக்காரு. நான் அப்படி இல்லை நாங்கள் எனக்கு தேவையானது வர வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சார் 1 minute. அது நீ இல்லை அதாவது நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடாததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது.
இல்லை இதெல்லாம் வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தவிர்ப்படலாம், இன்னொரு இதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது. அதெல்லாம் நடந்தது தான். வாணி பூஜன் மேடம், உங்களுக்கு வந்து இந்த சரி இல்லை இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக நான் வந்து சமூகத்தை தீர்த்திருத்ததெல்லாம் என் வேலை இல்லை, சமூகத்தை பண்ணுறதுன்னு இல்லை. நான் பார்த்த சில அதாவது வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம், அதில் பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல. அவர் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் சொன்னார்ல, நடிக்கு மேலே தனிப்பட்ட சார் அது பேச வேணும்னு பார்க்குறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் இதில் பெருசாக பார்க்குறது என்னென்னா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு க்ளீனாக ஒரு ப்ராப்பராக இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட இந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னா அது மட்டும் பற்றி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தை நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன். அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.